Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம வீடியோல தோத்தி பேண்ட்டும் அதுக்கு மேட்சிங்கா வந்துட்டு ஒரு ஷார்ட் டாப்பும் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் டீனேஜ் கேர்ளுக்கான மெஷர்மென்ட்ல பார்க்க போறோம். பேண்ட் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா plain rayon fabric 2 meters. இது பாத்தீங்கன்னா டாப்கான மெட்டீரியல். இது printed cotton fabric 1 மீட்டர் அளவுக்கு எடுத்துர்க்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதனுடைய டாப் போர்ஷனை கட் பண்ணலாம். இப்போ துணியை 4ஆ fold பண்ணி 13 inches ஹைட்ல மார்க் பண்ணி இத கட் பண்ணி தனியா எடுக்கிறேன். Two and a half inches neck widthும் 3 inches ஷோல்டரும் மார்க் பண்ணிருக்கேன். 5 and a half inches arm hole னுடைய ஹைட் டோட்டல் chest round 4 ஆல டிவைட் பண்ணி 8 and a half inches chest round 1 inch seaming-க்கு மார்க் பண்ணிருக்கேன். இப்போ இதனுடைய வெஸ்ட் னுடைய ரவுண்ட் 8 inches மார்க் பண்ணிருக்கேன். 1 inch seaming-க்கு மார்க் பண்ணிருக்கேன். இப்போ இத லைன் போட்டுக்கறேன். ரொம்பவே சிம்பிளா ஈஸியா வந்துட்டு இத கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிரலாம். வியர் பண்ணும்போது ரொம்பவே அழகா இருக்கும். நெக்கினுடைய ஹைட் 5 inches மார்க் பண்றேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மெஷர்மென்ட்ல மார்க் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ இத நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே, இதனுடைய ஃப்ரண்ட் சைடு பாத்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் வந்து உள் பக்கமா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கட் பண்றேன். இப்போ இதனுடைய இந்த பாட்டம் போர்ஷன், இந்த டாப்னுடைய பாட்டம் போர்ஷன் வந்துட்டு இப்போ கட் பண்ண போறோம். இதனுடைய width பாத்தீங்கன்னா 21 inches, height 18 inches இருக்கு. ஃப்ரண்ட்க்கு 21 inches, பேக்குக்கு 21 inches இருக்கு. ஓகே, இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஸ்லீவ் கட் பண்ணலாம். துணியை 4ஆ fold பண்ணி வச்சிருக்கேன். 8 and a half inches widthல 2 and a half inches மைனஸ் பண்ணிருக்கேன். இப்போ ஸ்லீவ் ரவுண்ட் பாத்தீங்கன்னா 6 inches மார்க் பண்ணிருக்கேன். ஓகே, அவ்வளவுதான். ரொம்பவே ஷார்ட்டான ஒரு ஸ்லீவ் தான். நெக்ஸ்ட் பாருங்க, தோத்தி பேண்ட் கட் பண்ண போறோம். plain rayon fabric இது. நல்ல ஃப்ளோ ஆகுற fabric தான் வந்து தோத்தி பேண்ட்க்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அப்பதான் அந்த pleats எல்லாம் வந்து ரொம்ப அழகா காட்டும். சோ ஃப்ளோ ஆகுற மாதிரி கிரேப், அதுக்கு அப்புறமா வந்துட்டு rayon fabric, ஜார்ஜெட் அந்த மாதிரி நீங்க synthetic fabrics அந்த மாதிரி எடுத்துக்கோங்க தோத்தி பேண்ட்க்கு. இப்போ 2 மீட்டர்ஸ் அளவு எடுத்துர்க்கேன் இல்லையா? இந்த துணியை டபுளா ஃபர்ஸ்ட் fold பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிளா இந்த மாதிரி fold பண்ணிருக்கேன். பாருங்க, இந்த சைடு 2 ஓபனும் ஒரு ஃபோல்டிங்கும் இருக்கு. இப்போ இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஓபன் சைடு இருக்கு. இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் துணி இருக்கு இல்லையா? அத வந்து நான் ஈவனா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு full triangle shape வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு ஃபோல்டிங்கும் 2 ஓபன் சைடு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நான் வந்துட்டு 43 inches அளவு பேண்ட்னுடைய ஹைட் எடுத்துக்கிறேன். இது எலாஸ்டிக் வச்சு நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ பெல்ட் எல்லாம் மைனஸ் பண்ண வேண்டியது இல்ல. இப்போ இந்த கார்னர்ல இருந்து 5 and a half inchesக்கு மார்க் பண்ணி இந்த இடத்துல கட் பண்ணிடுறேன். இது வந்து பாட்டம் வந்து அந்த ஓபன் வரும் இல்லையா? கால்கான அந்த ஓபன் வர இடம் பாட்டம் ரவுண்ட். இப்போ இந்த ஒரு க்ளோஸ் சைடும் 2 ஓபன் சைடும் இருக்கிற இடத்துல crotch மார்க் பண்றேன். 10 and a half inches மார்க் பண்ணிருக்கேன். ஓகே, இதுல உள் பக்கமா 2 and a half inches மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி வளைவா அந்த crotch னுடைய ஷேப் கொடுத்துக்கணும். நார்மல் பேண்ட்க்கு நம்ம இந்த மாதிரி கொடுக்க மாட்டோம். பலாசோ, தோத்தி இந்த மாதிரி பேண்ட்ஸ்க்கு வந்து நம்ம இது கொடுப்போம். அப்புறம் ஸ்ட்ரைட் கட் பேண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுப்போம். இப்போ இந்த crotchக்கு நேரா ஆப்போசிட்ல ஒரு கார்னர் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா
அந்த எட்ஜில் இருந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப் வரைஞ்சி கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு பேண்ட் வந்து இருக்கும். ஓகே, இது பாட்டம். க்ராட்ச்லேருந்து ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த 3 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற போர்ஷன். ஓகே, இப்போது நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இதனுடைய டாப் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக இதனுடைய நெக்லைன் ஃபினிஷ் பண்ணலாம். 1.25 இன்ச் அளவு வித்தில் கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக்னுடைய நல்ல பக்கத்தில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நாச்சஸ் போட்டு உள்பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி திருப்பி விட்டுக்க போகிறேன். ஓகே, இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு பீஸையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன் 2 பக்கமும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணோம். இந்த ஸ்லீவ்னுடைய அந்த கீழே அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, அதில் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி துணியை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி 2 ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். ஓகே, இப்போது இதை நம்ம அட்டாச் பண்ணிடலாம் அந்த ஸ்லீவ்ஸை. ஓகே, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி இன்னொரு பக்கமும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய அந்த பாட்டம் போர்ஷன், இந்த டாப் போர்ஷனுடைய சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டமுடைய சென்ட்ரு பாயிண்ட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த சென்டரில் இருந்து 1.5 இன்ச்சஸ் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த 2 பக்கத்தையும் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்து அந்த சென்டரில் கொண்டு வந்து பாருங்கள், இந்த மாதிரி சென்டரில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கொண்டு வரணும். ஓகே, இப்போ இதை ஒரு தையல் போட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை மாதிரி சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே வந்து நான் தையல் போட்டுக்க போகிறேன். பிகினர்ஸ் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த டாப் போர்ஷனும் பாட்டம் போர்ஷனும் பாட்டமும் டாப்பும் ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் இன்னொரு பக்கத்துலேயும். ஓகே, அவ்வளோதான், நம்ம டாப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சைட் ஜாயின் பண்ணி பாட்டம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா போதும். இப்போ நான் சைட் ஜாயின் பண்ணுறேன். ரொம்பவே சிம்பிளாக தோத்தி பேண்ட்டுக்கு ஒரு ஷார்ட் டாப் வந்து நம்ம 1 மீட்டர் துணியில் டீனேஜ் கேர்ளுக்கான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பாட்டம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாப் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம தோத்தி பேண்ட் ஸ்டிச் பண்ணலாம். இந்த க்ராச் லைனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் சைடில் இருக்கிற 2 க்ராச்சையும் ஜாயின் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறேன். எப்போவுமே பேண்ட்டில் பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, 2 தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் சேஃபாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த க்ராச் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ராய் எட்ஜஸை இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஓவர்லாக் போடுறதுனாலும் ஓகே தான், ஓவர்லாக் போட்டுக்கோங்க.
ஏன்னா ரயான் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா அந்த த்ரெட் எல்லாமே வந்துட்டு வெளியில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது சேஃபாக இருக்கும். ஓகே, இப்போ 2 பக்கமும் க்ராச் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன், நான் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து அந்த 3 இன்ச்சஸில் அந்த க்ராச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த எட்ஜஸ் வந்து நம்ம ஷேப் கொடுத்தோம் இல்லைங்களா 3 இன்ச்சஸில், அதை வந்து இந்த மாதிரி சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்படி ஒரு ஷேப்பில் கிடைக்கும். இந்த சைடில் இந்த யூ ஷேப்பில் கிடைக்கும். இப்போ இதில் தான் நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷன் பார்த்த மாதிரி 2 பக்கமும் ப்ளீட்ஸ் வைப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாட்டம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த காலினுடைய அந்த சுற்றளவு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இன்னொரு பக்கம் கால்லையும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்து இந்த காலில் இருந்து அந்த க்ராச் லைன் வழியாக போய் இந்த பேண்ட்னுடைய கால் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். ஓகே, நீங்கள் அந்த காலினுடைய சுற்றளவு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைட்டாகவே வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு லூஸாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ க்ராச் வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் கால் வந்து தையல் போட்டுட்ருக்கேன். இந்த தோத்தி பேண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிக்கலாம். இந்த 3 இன்ச்சஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துலேருந்து தான் நம்ம ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இப்போ அந்த 3 இன்ச்சஸில் மார்க் பண்ணி அந்த யூ ஷேப் வந்திருக்கு இல்லையா, அந்த பார்த்த மாதிரி தான் நீங்கள் 2 பக்கத்துலேயும் ப்ளீட்ஸ் வந்து வைக்கணும். ஓகே, பாருங்கள், இப்போ அந்த யூ ஷேப்பை பார்த்த மாதிரி நான் ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரேன். ஃபுல்லாக வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் வைக்கலாம். இது வந்து நல்லா ஃப்ரீயான ஒரு பேண்ட்டு தான் வந்து நான் 2 மீட்டர் துணியில் ஸ்டிச் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு நிறைய ப்ளீட்ஸ் வந்து இன்னும் நெருக்கமாக வேணும், பெரிய பெரிய ப்ளீட்ஸ் வேணும்னா நீங்கள் 2.5 மீட்டர்ஸ் 3 மீட்டர்ஸ் கூட எடுத்துக்கலாம். பட் ரயான் ஃபேப்ரிக் வந்து வித்து வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நான் 2 மீட்டர் அளவு தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரே அளவில் ப்ளீட்ஸ் வச்சுட்டு வாங்க. ஓகே, ஒரு பக்கம் நான் ப்ளீட்ஸ் வச்சுட்டேன். இப்போ இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதே யூ ஷேப்பை பார்த்த மாதிரி நான் ப்ளீட்ஸ் வைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் ப்ளீட்ஸ் வச்சுட்டேன். இப்போ சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி யூவாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி யூ ஷேப்பில் உங்களுக்கு சைடு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதனுடைய எலாஸ்டிக் வந்து பண்ணோம். ஸோ அதுக்காக இந்த பேண்ட்னுடைய சுற்றளவு 24 இன்ச்சஸ் இருக்குது. இப்போது 24 இன்ச்சஸும் 4 இன்ச்சு ஹைட்டில் ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்து இதனுடைய பெல்ட் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ அந்த ஓப்பன் சைடை சேர்த்து தையல் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த பேண்ட்னுடைய நல்ல பக்கத்தில் வச்சு இந்த பெல்ட்டை தையல் போட்டிருக்கேன். சுற்றி பாருங்கள், இந்த மாதிரி தையல் போட்டுட்டேன். இப்போது இதனுடைய உள் பக்கத்தில் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது கொஞ்சமாக வந்து கேப் விட்டுக்கோங்க. எதுக்காகனா நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கேப் விட்டுக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக கேப் விட்டுருக்கேன். இதில் நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த எலாஸ்டிக்னுடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா 22 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஓகே, 1 இன்ச் எலாஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 22 இன்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன்.
25 இன்ச் வந்துட்டு எனக்கு சுற்றளவு வந்து தேவைப்படுது. அதை விட வந்து நான் 3 இன்ச் மைனஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எலாஸ்டிக் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 பக்கம் எலாஸ்டிக்கையும் சேர்த்து வச்சு நல்லா 2-3 தையல் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை அப்படியே வந்து உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு அந்த ஓப்பன் பண்ணி விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ எலாஸ்டிக் நம்ம வச்சோம் இல்லைங்களா, அதில் சென்டர் லைனில் வந்து ஒரு தையல் போட்டுகிட்டே வரணும். நீங்கள் தையல் போடும்போது எலாஸ்டிக்கை நல்லா இழுத்து தையல் போடுங்க. அவ்வளோதான். இது ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நமக்கு பேண்ட் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டாப் அண்ட் தோத்தி பேண்ட் வந்து டீனேஜ் கேர்ளுக்கான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.